உறவுகளே எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வாரம் ஒரு முறை காய்கள் வாங்குவது, அதன் பயன்கள், சத்தான காய்கறிகள், அப்புறம் வந்துட்டு இது எங்கே வாங்குகிறோம், எப்படி வாங்குகிறோம் அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இப்போ வந்துட்டு வாங்க பேசலாம். இது என்னென்னா, ஸ்வீட் கார்னு, இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் வந்துட்டு சந்தையில் நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடியது, அன்றாடம் கிடைக்கக்கூடியது. அன்னன்னைக்கு விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நெல்லிக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், இஞ்சி, எல்லா பொருளுமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் வந்து வாரம் போய் செவ்வாய்க்கிழமை ஆனால் சந்தை போட்டுருவாங்க. இது எனக்கு ஒரு வாரத்துக்கு தான் இந்த காய்கறிகள் எல்லாமே வரும். கொத்தமல்லி, புதினா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், நிறைய கிடைக்கும். அதாவது நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம வாங்கிட்டு வந்துக்கலாம். நமக்கு தேவையான காய்கறிகளை மட்டும் வாரத்துக்கு வாங்கிக்கிட்டால் போதும். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோலாம் வந்து சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் இதை வாங்கிட்டு வந்தேன். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றனால அது வாங்கிட்டு வந்தேன். வேக வச்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து அவங்க உப்பு மிளகா அப்படி போட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வாரம் ஆனால் போய் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. ஒரு 400 ரூபா கொண்டு போனோம்னா இதை எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். நமக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இதில் எதுலேயுமே மருந்து அடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அந்த விவசாயிகள் கொண்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த காலையில் பறிச்சுட்டு வந்து நமக்கு ஒன்று காலையில் பறிச்சிருப்பாங்க, இல்லைன்னா நைட்டே பறிச்சிருப்பாங்க. ஆனால் மொத்தத்தில் இது வந்து ஃப்ரெஷ்ஷான காய் தான். சந்தையில் கொண்டு வரவங்க எல்லாருமே விவசாயிகள் மட்டும்தான். இப்போ மார்க்கெட்டில் வாங்குறோம்னா அவங்க விவசாயிகள்கிட்ட வாங்கி மார்க்கெட்டில் மொத்த விலைக்கு போட்டுட்டு அங்கேருந்து இப்போ இந்த பலசர கடைக்காரவங்கெல்லாம் வந்து காய்கறி வச்சு விற்கிறவங்களாம் வந்து வாங்குவாங்க. அவங்க ஒரு விலைக்கு கொடுப்பாங்க, இவங்க ஒரு விலைக்கு வைப்பாங்க. ஆனால் இந்த இது அப்படி கிடையாது. அவங்ககிட்ட விவசாயிகள்கிட்ட நம்ம டைரெக்டாக வாங்குறதுனால விலையும் மலிவாக இருக்கும், காயும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு சைடு மருந்துகள்லாம் அடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக நமக்கு தருவாங்க. இதை எல்லாமே நம்ம சேஃப்டியாக பத்திரமா கவர்லேயோ அல்லது ஒரு நல்ல ஒரு பாக்ஸ்லேயே போட்டு ஒரு பேப்பர் போட்டு வச்சோன்னு சொன்னால் இது ஒரு வாரத்துக்கு நல்லா தாக்கு பிடிக்கும். நான் வந்து கொத்தமல்லி, புதினா தலையெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்த ஒவ்வொரு நாளும் வச்சு காலி பண்ணிடுவேன். எது தாக்கு பிடிக்குமோ அந்த காய்களை மட்டும்தான் லேட்டாக செய்வேன். எது தாக்கு பிடிக்காதோ அதெல்லாம் முதையே செஞ்சுருவேன். இப்போ கீரை, கொத்தமல்லி, புதினாலாம் தாக்கு பிடிக்காது ரொம்ப நாளைக்கு. அதனால் அதை அடுத்தடுத்த நாள் செஞ்சு காலி பண்ணிடுவேன். எல்லாமே நம்மளுக்கு வந்து சத்தாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். சத்தான உணவு, சத்தான காய்கறிகள், ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள், பட்ஜெட்டுக்குள்ளே கிடைக்கக்கூடிய காய்கறிகள். நம்ம வாரம் ஆனால் இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு பல வகையான நன்மைகள், சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. இவ்வளோ தாங்க நான் வாரம் ஆனால் வாங்குகிற காய்கறிகள். இஞ்சி, கத்திரிக்காய், பாவக்காய் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று, தேவையான ஒன்று கூட. அன்றாடம் நம்ம வாரம் எடுத்துக்கிற சத்தான உணவுகள் தான் இது, சத்தான காய்கறிகள் தான். நீங்களும் போய் இது மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க. எல்லோருக்கும் பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கலாம். வாரம் ஆனால் வாங்குறது ரொம்ப நல்லது. நம்ம அன்றாடம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறத நம்ம வாங்கிக்கிறணும். வாங்கி செஞ்சு சாப்பிட்டோன்னு சொன்னால் எந்த ஒரு நோயும் இருக்காது, எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. எல்லா வகையான சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இப்படி தாங்க நான் வாரம் ஆனால் என்னுடைய வீட்டில் இப்படி தான் வாரம் ஆனால் காய்கறிகள் வாங்கி வச்சுக்குவோம். எங்கள் பசங்களுக்கு காலையில் டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் நான் வந்து ஒவ்வொன்றும் செஞ்சு கொடுத்து அனுப்புவேன். இந்த மாதிரி எல்லாரும் செய்யுங்க, நல்லதே நடக்கும், நன்மையாக முடியும். இந்த வீடியோ, இந்த பதிவு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நண்பர்களே. அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.